முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீயும் உன்னுடைய துணையும் எப்பொழுது பிரிந்து உள்ளீர்கள்? நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்வீர்களா மாட்டீர்களா என்று உன்னுடைய உயிரான துணை ஒருவர் ஜோதிடம் பார்த்தார் தங்கமே. ஆனால் அங்கு அவருக்கு காத்து இருந்தது மிக பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்னப்பா சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கின்றாயா தங்கமே? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். அவர் ஜோதிடம் பார்க்க போகும்போதே மிகுந்த மன குழப்பத்தில்தான் போனார். ஜோதிடர் என்ன சொல்வார் என்று தெரியாமல் மிகுந்த யோசனையுடன் சென்றார். இருந்தாலும் உன்னோடு சேர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு நிறையவே இருக்கின்றது. ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு நாங்கள் பிரிந்து விட்டோம், இருந்தாலும் ஒன்று சேர்வோமோ என்ற நம்பிக்கையில்தான் உன்னுடைய துணை ஜோசியரை நாடி சென்றார் தங்கமே. ஆனால் ஜோசியர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு உன்னுடைய துணை அதிர்ந்து விட்டார். கூடிய விரைவிலே உன்னுடைய துணை உன்னுடன் சேர முடிவு எடுத்து விட்டார். அவர் உன்னை தேடி வரவும் போகின்றார் என்று ஜோதிடர் சொல்லி விட்டார் தங்கமே. அதை கேட்டு உன்னுடைய துணைக்கு மிகுந்த அதிர்ச்சி தான். ஏனென்றால் எத்தனை நாட்களாக நாங்கள் பிரிந்து தான் இருக்கின்றோமே, இதுவரை ஒருவரால் கூட ஒருவர் பார்க்கவும் முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. இருந்தும் நாங்கள் எப்படி ஒன்று சேருவோம் என்ற ஒரு ஆச்சரியம் உன்னுடைய துணைக்கு வந்துவிட்டது தங்கமே. கவலை கொள்ளாதே, நிச்சயம் ஜோதிடம் சொன்னது போலவே நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து வாழத்தான் போகிறீர்கள். இதில் எந்தவித கவலையும் உனக்கு வேண்டாம் தங்கமே. இது நாள் வரை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் கடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாதே. நடக்கப் போவதை பார்த்து வியந்து பார்க்க போகின்றாய். அப்பேற்பட்ட வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக கொடுக்க போகின்றேன் தங்கமே. என்னை வரவேற்க தயாராக இரு. நான் உன்னிடம் வரும்பொழுது உன் துணையுடன் நீ ஒன்று சேர்ந்து விடுவாய். ஜோதிடம் சொன்னது போல் நீயும் உன் துணையும் மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறீர்கள். இதில் எந்தவித மாற்றமும் உனக்கு வேண்டாம் தங்கமே. நான் இருக்கின்றேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.